ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பழமொழி 400 அப்படின்ற நூலில் இருக்க முதல் 25 பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு பழமொழி இருக்கும். இந்த நூலோட மூல நூல் முன்றுதையரையனார் இயற்றியது. அதற்கான உரை புலியூர் கேசிகன் அவர்களுடைய உரை நூல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் பழமொழி 400லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முதல் பாடல் பாருங்கள், அருகதேவன் வணக்கம் அருகனடி போற்றுவோம் அப்படின்றது தான் தலைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பழமொழி 400ல் முதல் அடியை பாருங்க, அருகதேவன் வணக்கம் அருகனடி போற்றோம். அதாவது எந்த ஒரு செயலா இருந்தாலுமே முதல்ல கடவுளை வாழ்த்தி தான் ஒரு பாடல் முதல் பாடல் அமையும். அது மாதிரி தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. அடக்குவதற்கு அருமையானவை ஆசைகள். அந்த ஆசைகளையே அடக்கி மெய்ஞானத்தை குற்றமற உணர்ந்தவர் தான் கடவுளா இருப்பார். அந்த கடவுளை பற்றிக்கிறவர்கள் எவர்களா இருந்தாலுமே அவங்களும் பெரியவங்க தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கடவுளை பற்றி அவர் வழியில நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்களும் பெரியவர்களே. அந்த பெரிய செயல் செய்யற உடம்புல இருக்கும் உயிரும் பெருமையுடையது அப்படின்ற மாதிரி தான் முதல் பாடல் அமைஞ்சிருக்கு. தவித்து ஆசின்றி உணர்ந்தவன் பாதம் விரிக்கடல் சூழ்ந்த வியன்கண்மா ஞாலத்து உரியதன்றி கண்டுணர்ந்தார் ஊக்கமே போல பெரியதன் ஆவி பெரிது. ஆவி அப்படின்றது அவர்களுடைய உயிரும் பெரியது அப்படின்ற மாதிரி, அதாவது பெரிய செயல்களை செய்யக்கூடிய அந்த பெரிய உத்தமர்களுடைய உயிரும் பெரியது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாடலுக்கான விளக்கம், சரியான விளக்கத்தை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. உடலின் சிறந்த செயல்கள்ல செயல்கள் உயிருக்கும், உடம்பு செய்யற செயல் உயிருக்கும் சிறப்பு கொடுக்கும். பெரியதன் ஆவி பெரிது அப்படின்றது தான் இந்த பாடல வர பழமொழி. ஸோ ஆசை அப்படின்ற குற்றம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ பெரியவர்கள் செயற்கரிய செயல்களை செய்வாங்க. இந்த உலகத்திலே செயற்கரிய செயல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம்புலன்களுடைய ஆசைகளை அடக்கிறது தான் பெரிய செயல். யாருக்கா இருந்தாலுமே 5 புலன்களையும் அடக்கி ஆள்றது ஒரு அரிய செயலா இருக்கும். அந்த செயல்களை செஞ்சு பெரியோனின் திருவடிகளை அடைகிறவர் யாரோ, பெரியோன் அப்படின்றது இந்த இடத்துல கடவுளை குறிக்கிறது. திருவடிகளை உளங்கொள்வோம். இப்படி உளம் கொள்பவர்களும் ஆசைகளை அவித்து பெரியவராகி விளங்கி பெருமை அடைவர் அப்படின்றது தான் இதனுடைய கருத்து. ஆசைகள் அடக்கி இறைவனோட திருவடியை அடைகிறவங்க தான் பெரியவங்களா இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த பழமொழி 400 பாடலுடைய பொருள். புரிஞ்சிருக்கும். பெரியதன் ஆவி பெரிது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்த பாடலை பார்க்கலாம். அடுத்த 2வது பாடலை பாருங்க. மிக்க பழி பெரிதும் செய்தக்கால் மீட்டருக்கு தக்கது அறியார் தலை சிறத்தல் எக்கர் அடும்பு அலரும் சேர்ப்ப அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வர பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படின்றதான் இந்த பாடல வர பழமொழி. இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்த திரும்ப திரும்ப பழிச்செயல்களை அதிகமா பண்ணிக்கிட்டே இருக்கானா, அவனுக்கு அந்த பழிச்செயல்களுக்கான பாவத்தை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாதவன் மேல்நிலை அடைதல் அப்படின்றது ஒருபோதும் நடக்காத செயல். நிலை அடைகிறது அப்படின்றது ஒருபோதும் நடக்காதது அப்படின்றத எதனோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, அகலினுள் உள்ள நீரிலே நீர் துளும்ப குளித்து தூய்மையாவோம் அப்படின்றது. அகழி அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு கோட்டையை சுத்தி கட்டப்பட்டிருக்க ஒரு நீர்நிலை தான் அகழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அகழி சிறப்புலியும் போடலாம், இந்த லீயும் போடலாம், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஸோ அந்த அகழியில யாராலையுமே நீர் தழும்ப குளிக்க முடியாது. அது ஒரு நடக்காத செயல். அந்த மாதிரி தான் ஒருத்தன் திரும்ப திரும்ப ஒரு பழியான செயல்களை, பாவ செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பாவ செயல்களை நீக்கிறதுக்கான அந்த பழியை போக்கிக் கொள்வதற்கான வழியை தெரியலைன்னா அவனால மேல்நிலை அடைய முடியாது. அது அகலியில தழும்ப குளிக்க முடியாதது போன்ற ஒரு செயல் அப்படின்ட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வர்ற பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. எரிதல் அப்படின்னா நீர் துளும்பி விழ குதித்து நீராடல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. துடும்பல் எரிதல் அப்படின்னா நீர் துளும்பி விழ குதித்து நீராடல். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 3வது பாடல் பாருங்க. 3வது பாடலுக்கான தலைப்பு அறநெறியாளனுக்கு உபதேசம் கொடுக்கிறது. அறநெறியாளனுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் தான் 3வது பாடல். அந்த பாடல் என்னன்னு பார்க்கலாமா? 3வது பாடலை பாருங்க. தம்மில் செய்கை பொருள் பெற்றால் அப்பொருள் தொக்க வகையும் முதலும் அதுவானால் மிக்க வகையால் அறஞ்செய்க என வெகுடல் அக்காரம் பால் செருக்குமாறு அப்படின்றதுதான் இந்த பாடல வர பழமொழி. இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒருத்தன் அறவழியிலே பொருள் சேர்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை ஒருத்தர் சினந்து பலவிடப்பட்ட வகையெல்லாம் அறம் செய்வாயாக அப்படின்ட்டு அவன்கிட்ட சினந்து கோபமா சொன்னா கூட அந்த பொருளை வச்சு அவன் மேலும் மேலும் அற செயல்களை தான் செய்வான். பலவிடப்பட்ட வகைகளால் எல்லாம் அறம் செய்வாயாக என்று அவனிடம் சான்றோர் சிறந்து கூற வேண்டாம். அப்படி சொன்னாலும் அவர் அப்படி கூறினாலும் அது சர்க்கரையில் பாலின் சுவை மயக்கமடையும் நிலையினை போன்றது. அதாவது பால்ல சர்க்கரை சேர்த்தா அது இனிப்பு சுவை அதிகமாகி மேலும் விரும்பப்படும். அது போல தர்ம காரியம் செய்யறவனை நீங்க கோமா கூட திரும்ப தர்மம் செய் அப்படின்னு சொன்னாலும் அவனை தர்ம காரியங்களில தான் ஈடுபட தூண்டும். சோ அவன் மேலும் மேலும் சிறப்பு தான் அடைவான். அக்காரம் பால் செருக்குமாறு அப்படின்ட்டு இதுல வர பழமொழி நம்மளுக்கு சொல்லுது. இந்த பொருளை தான் சொல்லுது. அக்காரம் பால் செருக்குமாறு அப்படின்னா ஒருத்த தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கவன நீங்க சினந்து மேலும் தர்மம் செய் அப்படின்னு சொன்னாலும் அவன் மேலும் மேலும் தர்மம் செய்யதான் செய்வான் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமா நம்மளுக்கு உணர்த்துறாங்க. ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த பாடலை பார்க்கலாம். 4வது பாடலை பாருங்க. தளராதவன் செல்வனாவான் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான பாடலை பாருங்க. உள்ளூரவரால் உணர்ந்தாம் முதலினும் எல்லாமே வேண்டும்
பழங்கிலாய் தள்ளாது அழுங்கல் முதுபதி அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. இதுல அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அப்படின்றதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க பழமொழி. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, கையில வந்து கொஞ்சோண்டு முதல் வச்சிருக்காங்கனாலும் விடாமுயற்சினால அந்த முதலை வச்சு வந்து தன்னோட முயற்சியை போட்டு 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 பெரிய அளவுல வந்தவங்களும் இருக்காங்க. தன்னை இகழ்ந்த ஊரும் மெச்சி வாழ முடியும் அப்படின்ட்டு காமிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ தன்னோட முயற்சியால பெருசா வந்தவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி யாரையுமே வந்துட்டு எள்ளி நகையாடக்கூடாது. யாரா இருந்தாலுமே வந்து ஒரு காலத்துல வந்துட்டு பெரிய அளவுக்கு வர முடியும். அதை வந்து எதனோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. அதாவது பழைய ஊரிலே உள்ள ஒரு கடைத்தெருவில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு கன்று கூட ஒரு காலத்துல வளர்ந்து பெரிய எருமையா ஆகுறதும் நடக்குது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரையும் வந்துட்டு அவங்க கையில சிறிய முதல் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஏளனமா நினைக்க கூடாது. அதை வச்சு தன்னோட முயற்சியால பெரிய அளவுல வந்தவங்களும் இருக்காங்க. அதை எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளேயே வந்து கடைத்தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு கன்று கூட வந்து நல்லா வந்து பெரிய எருதா மாறுறதும் நடக்குது இல்லையா, சிறப்படைதலும் உண்டல்லவோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அப்படின்றதான் இதுல வர்ற ஒரு பழமொழி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல் பார்க்கலாம். ஸோ அடுத்து 5th பாடல் பாருங்க. கொடியவன் பார்க்க மாட்டான் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்டிங்லேயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கொடியவன் பார்க்க மாட்டான், தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கவன் தான் பண்ற தப்பை பத்திலாம் யோசிக்க மாட்டான், தான் பண்றது தப்புன்னு கூட தெரியாம இருப்பான் அப்படின்றதுதான் இந்த தலைப்போட பொருள் அப்படின்றத புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாடலை பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கருந்தொழிலர் ஆய கடையாயர் தம்மேல் பெரும்பழி ஏறுவ பேனார் இரும்புன்னை புன்புலால் தீர்க்கும் துறைவ மற்றும் அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். ஸோ இதுல வர பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்ட்டு பாத்திரலாம். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விலங்குகளை அடிச்சு சாப்பிடுற ஒரு விலங்கு. இப்போ வந்து சிங்கம்னு இருக்குன்னா அது ஒரு மானை வேட்டையாடி சாப்பிடுது அப்படின்ட்டு வச்சுக்கோ. அது சாப்பிடுறப்ப அந்த சின்ன மான் வந்து வருத்தம் அடைகிறத கண்டு அந்த சிங்கம் வந்து அந்த மானை சாப்பிடாம விட்டுட்டு போறது கிடையாது, அது சாப்பிடதான் போகுது. அது மாதிரி ஒருத்தர் வந்து எப்பவுமே கொடிய செயல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கீழ்த்தனமா இருக்காங்க அப்படின்ட்டு வச்சுக்கோம். அப்படி இருக்கிறவங்களை வந்து நிறைய பேர் வந்து பழிச்சொல் இழிச்சொல்லுக்கெல்லாம் அவங்கள பார்த்து பேசுவாங்க. அப்படி தம் மேல பெரும் பழிச்சொற்கள் வருது அப்படின்றத பார்த்துட்டு அவங்க வந்து அந்த பழிச்சொற்கள் எல்லாம் அந்த பழிச்செயல்கள் செய்யாம இருக்கிறது கிடையாது. சோ ஒரு பெரிய மிருகம் எப்படி சின்ன மிருகத்தை சாப்பிடுறப்ப எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம அந்த சின்ன மிருகத்தோட வேதனையை புரிஞ்சுக்காம திரும்ப சாப்பிடதான் செய்யுது. அது மாதிரிதான் கீழ்த்தரமான கொடிய செயல்களை செய்யறவங்க வந்து தன் மேல பழிச்சொற்கள் ஏறிக்கொண்ட போதும் போவதை கண்டாலும் கூட அதனை பொருட்படுத்தாத அவற்றிலே மீண்டும் மீண்டும் ஈடுபடுவார்கள். சோ அந்த மிருகத்தோட கம்பேர் பண்றாங்க கீழ்த்தரமான கொடிய செயல் செய்யறவங்களை. சோ அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படின்றதான் இதுல வர பழமொழி. கீழ் மக்கள் கீழ்த்தரமான செயல்களை பழிக்கு அஞ்சியும் கூட கைவிட மாட்டார். அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் என்பது பழமொழி. இந்த பாடலுக்கான பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பாடலுக்கு போலாம். அடுத்த பாடல் பாருங்க. அடுத்த பாடலுக்குரிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தர்மம் செய்யுங்கள் அப்படின்றதான் அடுத்த பாடலுக்கான தலைப்பு. பாடல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா இருக்கிறப்பவே தர்மம் செய்யுங்க, சாகிறப்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளால முடியாம போயிடும் அப்படின்றத இந்த பாடல சொல்லியிருப்பாங்க. இந்த பாடலை பாருங்க. தோற்றம் அரிதாய மக்கட் பிறப்பினால் ஆற்றும் துணையும் அறஞ்செய்க மாற்றின்றி அஞ்சும் பிணிமூப்பு அருங்கூற்றுடன் ஏந்து துஞ்ச வருமே துயக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்திருக்க பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, அஞ்சும் பிணிமூப்பு அருங்கூற்றுடன் ஏந்து துஞ்ச வருமே துயக்கு அப்படின்றதான் வந்து பழமொழி. அதாவது உடம்பின் நிலையாமையே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிலையில்லாததான் இந்த உடம்பு. ஸோ இந்த உடம்பு நல்லா இருக்கப்பவே தர்மம் செய்யுங்க, நீங்க பின்னாடி பாத்துக்கலாம் நம்ம சாக போற நிலையில வந்து தர்மம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அது முடியாம போகலாம். அந்த டைம்ல அஞ்சும் பிணி அதாவது அஞ்சக்கூடிய அளவுல ஒரு கொடிய நோய் வரலாம், நம்ம மூப்புனால செய்ய முடியாம போயிடலாம். அருங்கூற்று அறச்செயல்கள் இது எல்லாமே வந்து ஒன்றாய் சேர்ந்து இறக்கும்படியான நிலையில தர்மம் செய்யலாம் என்று ஒதுக்கி வைத்தால் அந்த வேலையில தர்மம் செய்ய முடியாத படிக்கு அறிவு மயக்கம் வந்து சேர்ந்து விடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சோ இந்த தோன்றுவதற்கு அறியாதான மக்கள் பிறப்பு நம்ம எடுத்திருக்கிறது மானுடராய் பிறப்பதே அரிது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சோ தோன்றுவதற்கு அரிதான இந்த மக்கள் பிறவியில நம்மளால முடிந்த வகையில எல்லாமே வந்து தர்ம காரியங்களை தான் செய்யணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தர்ம காரியம் நம்மளால முடியறப்பவே செய்யணும். முடியாத டைம்ல வந்து பண்ணிக்கலாம், கடைசியில இறக்கும் தருவாயில பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த டைம்ல நம்மளால பண்ண முடியாது அப்படின்றதான் இந்த பாடல சொல்லியிருக்காங்க. சோ அஞ்சும் பிணிமூப்பு அருங்கூற்றுடன் இருந்து துஞ்ச வருமே துயக்கு அப்படின்றத இந்த பாடல்ல வர பழமொழி. 7வது பாடல் பாருங்க. கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படின்றதான் 7வது பாடலுக்கான தலைப்பு. 7வது பாடலை பாருங்க. வன்சார்பு உடையரெனினும் வழி பெய்து தஞ்சார்பு இழாதாரை தேசூன்றல் ஆகுமோ மஞ்சு சூழ் சோலை மலை நாட யார்கானும் அஞ்சவார்க்கில்லை அரண். ஸோ அஞ்சுவாருக்கு இல்லை அரண் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த பாடல்ல வர பழமொழி. ஸோ இந்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலிமைன்றது ஒருத்தருக்கு தன்னோட மனசுல தனக்கான ஒரு உணர்வு தனக்கா வரதான் வலிமை. பிறர் வந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்றதால பிறர் ஊட்டத்தாலேயோ நான் உனக்கு பாதுகாப்பு தரேன் அப்படின்ட்டு பிறர் சொல்ற வார்த்தைகளாலேயோ முதலிய பாதுகாப்பாலும் துணையாலும் அமைவது கிடையாது. ஸோ அஞ்சுவர் கோழைக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பிறர் கொடுக்குற பாதுகாப்பு வந்து கோழைக்கு பாதுகாப்பா இருக்காது. தன்னுடைய மனத்துல வர அந்த வலிமை தான் வந்து நிலையானது அப்படின்றது தான் இந்த பாடல கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அஞ்சுவாருக்கு இல்லை அரண் அப்படின்றது இந்த பாடல்ல வர பழமொழி. அடுத்து 8வது பாடலோட தலைப்பு பாருங்க, குடிப்பெருமையின் சிறப்பு அப்படின்றதான் 8வது பாடலுக்கான தலைப்பு. இந்த 8வது பாடல் பாருங்க, தாயானும் தந்தையாளானும் மிகவன்றி வாயின் மீக்கூறும் அவர்களை ஏத்துதல் நோயின்றி எனினும் அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாம் எனல். ஸோ இதுல வர பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாம் எனல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குடிப்பெருமை இல்லாத உயர்ந்த பண்பினர், குடிப்பெருமை இல்லாதவங்க வந்து உயர்ந்த பண்பு உடையவங்களா இருக்க முடியாது. ஒருத்தர் வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது எந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்கன்னா, அடுப்போட ஓரத்துல முடங்கி கிடக்கிற நாயை பார்த்து புலி போன்றது அப்படின்ட்டு சொல்றது போல அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ ஒருத்தர் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது குடிசிறப்பு இல்லாதவர் வந்து உயர்ந்த பண்பினரா ஆக முடியாது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அது எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாம் எனல். அடுப்பின் ஓரத்துல படுத்திருக்க நாயை பார்த்து புலி அப்படின்னு சொல்றது போன்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குடிப்பெருமையின் சிறப்பு அப்படின்றது அடுப்பின் கடை முடங்கும் நாயை புளியாம் எனல். இந்த மாதிரி கேட்கலாம். இந்த பழமொழியை கொடுத்து இது எந்த பொருளை குறிக்குது அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இந்த பழமொழி வந்து குடிப்பெருமையும் சிறப்பாக குறிக்கிற ஒரு பழமொழி. 9வது பாடலை பாருங்க. 9வது பழமொழியான ஒரு பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு தகப்பன் வந்து எந்த வகையிலையுமே வந்து மகனையோ மகளையோ தன்னுடைய மக்களை வந்து செம்மையான வழியில தான், செம்மையான நெறியில தான் வந்து நடத்தணும், தகுதியானவற்றை தான் செய்ய வைக்கணும். அந்த மாதிரி ஒரு சிற்பி இருக்கான். ஒரு சிற்பி வந்துட்டு ஒரு சிலையை செய்யறான். தான் கையால செய்யற சிலையவே கடைசியில பின்னாடி வந்து இறைவனா நினைச்சு வழிபடுறதும் இருக்கு. அது மாதிரி ஒரு தந்தை வந்து ஒரு மக்களை நல்வழியில வந்துட்டு வழி நடத்தணும். அப்படி வழி நடத்தினாதான் பின்னாடி அந்த தந்தையே வந்து மகனை பார்த்து மகனையோ மகளையோ பார்த்து பெருமை அடைய முடியும். செந்நெறியில வளர்த்தா மட்டும்தான் அந்த மக்கள், அந்த மகனோ மகளோ வந்து தந்தையாலும் போற்றப்படக்கூடிய உயர்ந்த பெருநிலையை அடைய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான பாடலை பாருங்க. எந்நெறியானும் இறைவன்றன் மக்களை செந்நெறி மேல் நிற்பச் செயல் வேண்டும், அந்நெறி மான் சேர்ந்த நோக்கினாய் ஆங்க அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. ஒரு சிற்பிக்கு எப்படி தான் செய்த ஒரு பாவை வந்து அணங்குனா தெய்வம், இறைவனா வழிபட முடிகிற அளவுக்கு ஒரு நிலைக்கு வருதோ, அது மாதிரிதான் ஒரு நெறியில வளர்க்கப்படுற மக்கள் வந்து தந்தையாலும் போற்றப்படுவாங்க அப்படின்றத இந்த பாடல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலை வந்து தந்தையையும் மக்களையும் வச்சும் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் என்றதுனால ஒரு அரசன், தந்தை இடத்துல அரசனையும் மக்கள் இடத்துல குடிமக்களையும் வச்சும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இறைவன், அதாவது இதில் உள்ள பழமொழி, இறைவன் என்றதால் ஒரு அரசன் தன் குடிமக்களை செந்நெறிமேல் நிற்க செய்ய வேண்டும் என்பதும் இதனால் அறிய முடியுது. ஒரே பாடல 2 மீனிங்கும் வருது. தந்தையும் மக்களையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இறைவனையும் அரசனையும் குடிமக்களையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பாடல வர பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. இதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகனுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத இந்த பாடல கொடுத்திருக்காங்க. ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடலை பார்க்கலாம். முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம். 10வது பாடல் பாருங்க. 10வது பாடலுக்கான தலைப்பு வந்து முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த தலைப்புல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம். நம்ம மூஞ்சிக்கு நேரம் வந்து நம்மளை புகழணும் அப்படின்ட்டு ஐஸ் வச்சு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி முகஸ்துதிக்கலாம் மகிழ்ச்சி அடையக்கூடாது. ஒரு தம்மவரே ஆனாலும், தமக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அப்படி இருந்தாலுமே அவங்க வந்து தம்மை பத்தி தம்ம மூஞ்சிக்கு முன்னாடியே புகழ்ந்து பேசுறப்போ அந்த முகஸ்துதிக்கு மனமகிழாது. அப்படியே பேசுதல உடனே அப்பவே வந்து தடுத்து விட வேண்டும். தன்னோட அணிகலனா இருந்தாலுமே பொருத்தமில்லாத அணிகலனை நம்ம அணிஞ்சுக்கிற மாட்டோம். எந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அணிகலன் பொருத்தமா இருக்குமோ அப்படின்றத பார்த்துதான் நம்ம அணிவோம். அது மாதிரி தம்மவரே ஆனாலும் முகஸ்துதிக்கு மனமகிழாது. அப்படி பேசுதல உடனே தடுத்து விட வேண்டும். தம்முடையனவே என்றாலும் பொருத்தமில்லாத ஆபரணங்களை யாரும் வந்து எவரும் அணிவதில்லை அல்லவா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாடல பாருங்க. தமரேயும் தம்மை புகழ்ந்துரைக்கும் பொழுதில் அமராது அதனை அகற்றலே வேண்டும், அமையாரும் விரும்ப அணியரே தம்மை தமவேனும் கொள்ளா களம். அணியரே தம்மை தமவேனும் கொள்ளா களம் அப்படின்றதான் வந்துட்டு இந்த பாடல இருக்க பழமொழி. ஸோ முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் இந்த பழமொழியை கொடுத்து இதுக்கான பொருளை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். இந்த சைடு 4 இந்த சைடு 4 கொடுத்து பொறுத்துக்களை கேட்கலாம். ஸோ முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் அப்படின்றது அணியரே தம்மை தமவேனும் கொள்ளா களம். அணியரே தம்மை தமவேனும் கொள்ளா களம். நம்மளுக்கு தெரியும் களன் அப்படின்னு தான் அணிகலன். ஸோ என்னதான் தன்னோட அணிகலனா இருந்தாலும் அது பொருத்தம் இல்லாததா இருந்தா அதை அணிய மாட்டாங்க. ஸோ தம்மவரா இருந்தாலும் தமக்குரியவர்களா இருந்தாலும் நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்றத வந்து அந்த இடத்துல வந்து தடுத்துடணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. முகஸ்துதிக்கு மகிழக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடலுக்கு போகலாம். 11வது பாடலை பாருங்க. அறிவு ஆடை போன்றது. ஸோ அறிவை எதோட கம்பேர் பண்றாங்க? அறிவு வந்து ஆடை போன்றது. நம்ம உடம்புல என்னதான் அணிகலன் போட்டாலும் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆடை. அது போல நம்ம கிட்ட என்னதான் செல்வம் இருந்தாலும் அறிவு தான் வந்து முதன்மையானது. ஸோ அறிவு வந்து ஆடையோட கம்பேர் பண்றாங்க. நம்ம அந்த தலைப்பிலேயே வந்து பொருள் புரிஞ்சிருக்கும். நம்ம பாடலை பார்த்துடலாம். பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அறிவினால் மாற்றியொன்று இல்லா ஒருவன் பிரிவினால் மாண்டதெனவாம், பொறியின் மணி பொன்னும் சாந்தமும் மாலையின் இன்ன அணியெல்லாம் ஆடையின் பின். அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படின்றது தான் இந்த பாடல்ல வர பழமொழி. ஸோ ஆடையின் மேலதான் நம்ம அணிகலன் அணிய முடியும். முதல்ல ஆடை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போல அறிவுடைமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிற செல்வங்கள் வந்து அது அறிவுக்கு பின்னாடி தான் பிற செல்வங்கள்லாம் வரும். ஸோ அது மாதிரி ஆடை எவ்வளவு முக்கியமானதோ அது மாதிரி அறிவுடைமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு இந்த பாடல் மூலமா நம்மளுக்கு கருத்து சொல்ல வராங்க. ஸோ அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படின்றது தான் இந்த பாடல்ல வர பழமொழி. அடுத்து 12வது பாடலுக்கான தலைப்பை பாருங்க. வம்புக்காரனின் வாய் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. வம்புக்காரனின் வாய் அப்படின்றது தான் தலைப்பு. ஸோ இந்த பாடலுக்கான
ஒரு பொருளை பார்த்தலாம். அதாவது நன்மை தீமை அறிந்து நடக்க தெரியாதவன் வந்து என்ன வேணா பேசுவான், யார் மேல வேணா பழிய போடுவான். அந்த மாதிரி இருக்கவனை நம்ம கண்டுக்கிற கூடாது. அப்படி கண்டுக்கிட்டு அவன் பேசுறத வந்துட்டு நம்ம ஒரு பொருட்படுத்தி அவன்கிட்ட வந்து போனோம்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான், நம்மளை வந்துதான் அசிங்கப்படுத்துவான். சோ அதனை பொருட்படுத்தாமல் இருந்து விடுங்கள். பிறர் மீது இரக்கம் இல்லாத பழி தூற்றும் இயல்புடைய அந்த வம்புக்காரர்களுடைய வம்பலர்களை வாயை நம்ம அடக்குவதற்காக நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. அது என்ன மாதிரி செயலை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊர் பொதுவிடத்தை நம்ம வந்துட்டு வேலி போட்டு தாளிட்டு வைக்க முயன்றவர்கள் போல அறியாமையுடையவர்கள் ஆயிருவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. வம்புக்காரவங்க வந்து பிறர் மேல பழி போட தான் செய்வாங்க, பிறரை தூற்றதான் செய்வாங்க. அப்படி இருக்கிறவங்களை நம்ம கண்டுக்காம விட்டுறணும். அப்படி இருக்கவங்களை வந்து நம்ம போய் அடக்க முயன்றோம்னா அது ஊர் பொதுவிடத்தை தாளிட்டு வைக்க முயன்றவர்களை போன்ற அறியாமையுடையவர்களாக்கிறோம் நம்மள. நம்ம வந்து அந்த அளவுக்கு அறியாமையுடைய முட்டாள்களாக ஆக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இந்த பொருளுக்கான பாடலை பாருங்க. தெரியாதவர் தம் திறனில் சொல் கேட்டால் பரியாதார் போல இருக்க, பருவியில்லா வம்பலர் வாயை அவிப்பான் புகுவரே அம்பலம் தாழ் கூட்டுவார் அப்படின்றதான் இதுல வர பழமொழி. அதாவது பழிக்கூறி திரிபவனோட அறியாத செயல்களை நம்ம அப்படியே விட்டுறணும். அறிவில்லாத பேசுறதெல்லாம் நம்ம அப்படியே கண்டுக்காம விட்டுறணும். அவருடைய வாயை அடக்க முயல்பவர் ஊர் பொதுவிடத்தை தாளிட முயன்றவர் போல தாமே மிகுதியான அவமானம் அடைவார்கள். இந்த இடத்துல பரிவுனா இரக்கம், துன்பம் நமக்கு தெரியும். அம்பலம் தாழ் கூட்டுவார் அப்படின்றதான் வந்து பழமொழி. சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல் பாருங்க. 13வது பாடலுக்கான தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பால் சாதிக்க வேண்டும். சோ தலைப்பே நமக்கு புரிஞ்சிருக்கும். அன்பால் சாதிக்க வேண்டும். ஒரு செயல் நமக்கு நடக்கணும்னா அன்பாலதான் சாதிக்கணும். அவங்கள போட்டு வற்புறுத்தி அந்த செயலை வந்து நடத்தி கொள்ளக்கூடாது. இப்போ நம்ம ஒரு மாடு கிட்ட வந்து பாலை கறக்கணும்னா கன்றை குடிக்க விட்டுட்டே தான் நம்ம பாலை கறக்கணும். சோ அன்பாலதான் சாதிக்கணும் அப்படின்றது தான் இந்த பாடலை வந்து நமக்கு சொல்ல வராங்க. பாடல் என்னன்னு பார்க்கலாம். பாடலை பாருங்க. அன்பின் நெகிழ வழிபட்டு கொள்ளாது நின்ற பொழுதின் முடிவித்துக் கொள்வதே கன்று விட்டு ஆக்கரைக்கும் பொழுதில் கரவானாய் அம்பு விட்டு ஆக்கறக்குமாறு. சோ அம்பு விட்டு ஆக்கறக்குமாறு அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, அன்பால் சாதிக்க வேண்டும். அம்பு விட்டு ஆக்கறக்குமாறு அப்படின்ற பழமொழியோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அன்பால் சாதிக்க வேண்டும். ஒரு செயல் நமக்கு நடக்கணும்னா அன்பாலதான் நெகிழ வச்சு நம்ம பிறரை வந்து நெகிழ வச்சு அந்த செயலை நம்ம முடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு அவங்களை வற்புறுத்தியோ வலியுறுத்தியோ அந்த செயலை முடிக்க கூடாது. என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்கே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கன்றை அந்த தாய்ப்பசு கிட்ட விட்டு பாலை குடிக்க விட்டு பாலை கரைக்கிறது மாதிரி அன்பாலதான் எந்த ஒரு செயலையுமே சாதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அம்பு விட்டு ஆக்கறக்குமாறு அன்பால் சாதிக்க வேண்டும். அடுத்த பாடல் பாருங்க. இனத்தை கொண்டே மதிப்பிடலாம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முனிவரா இருந்தா கூட அவரோட சேர்றவர்களை வந்து நல்ல சேர்றவங்களை வச்சு அவர் நல்லவரா தீயவரா அப்படின்றத நம்மளால அறிய முடியும். முனிவர் தான் அப்படின்றதுக்காக அவர் நல்லவர்னு சொல்ல முடியாது. அவருடைய சேர்க்கையை வச்சுதான் அவரை நம்ம மதிப்பிட முடியும். அது மாதிரி இனத்தை வச்சே வந்து அவர் யாரு அப்படின்றத மதிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவரை மெய்ப்பிக்க வேறு சாட்சிகள் எதுவுமே தேவையில்லை. ஸோ பாடலை பாருங்க. பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயரலே வேண்டாம் முனிவரே யாயினும் இயல்பன்னர் என்பது இனத்தால் அறிக கயலிகள் உன் கண்ணாய் கரியரோ வேண்டா அயலறியா அட்டூனோ இல் அப்படின்ட்டு இதுல சொல்லியிருக்காங்க. அயலறியா அட்டூனோ இல் அப்படின்றதுதான் இந்த பாடல வர பழமொழி. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கயலிகள் உன் கண்ணாய் கரியரோ வேண்டா அயலறியா அட்டூனோ இல். கயல் போன்ற கண்களை உடைய பெண்ணே, பக்கத்து வீட்டுக்கு தெரியாம நம்ம வீட்டுல எதுவுமே சமைக்க முடியாது. அயலறியா அட்டூனோ இல். அது போல அது மாதிரிதான் வந்துட்டு ஒருத்தருடைய இயல்பை ஒருத்தருடைய நடவடிக்கைகளை எதை வச்சு நம்மளால மதிப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சேர்ற இனத்தை வச்சே நம்மளால மதிப்பிட முடியும். முயற்சியே பண்ண வேண்டாம். முனிவரா இருந்தாலும் இயல்பன்னர் என்பது இனத்தால் அறிக. அவருடன் சேர்ற இனத்தை வச்சு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத அறிய முடியும். சோ இதுல என்ன உட்கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லினம் சேர்த்தலோட இன்றியமையாமையை சொல்றதுதான் இந்த பாடல். ஒரு நல்லினம் சேர்தல், தீயரோட சேர வேண்டாம் நல்லினத்தோட சேருங்க அப்படின்றதான் இந்த பாடல் மூலமா உணர்த்துறாங்க. சோ அயலரியா அட்டூனா இல் அப்படின்றதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லினம் சேர்தலோட இன்றியமையாமை. இன்னொன்னு இனத்தை கொண்டே மதிப்பிடலாம். ரெண்டுல எது கொடுத்தாலும் கரெக்ட் தான். அடுத்து 15வது பாடல் பாருங்க. பயனோக்கி செய்வது உதவியாகாது. ஒருத்தர்கிட்ட ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து உதவி செய்யறது வந்து உதவியே கிடையாது. ஒரு பயனை எதிர்பார்த்து பண்றதுக்கு பேரு உதவியே கிடையாது. அது வந்து ஒரு வியாபாரம் மாதிரி. சோ அந்த பொருளை தான் வந்து இந்த 15வது பாடல நமக்கு உணர்த்த போறாங்க. சோ 15வது பாடல பாருங்க. சிறிய பொருள் கொடுத்து செய்த வினையால் பெரிய பொருள் கருதுவாரே விரிபு விராம் புனலூர வேண்டும் ஐரை விட்டு வாரா ஆள் வாங்குபவர். சோ ஐரை விட்டு வாரா ஆள் வாங்குபவர் அப்படின்றதுதான் இந்த பாடல்ல வந்திருக்க பழமொழி. நம்மளுக்கு திருக்குறள் தெரியும். வரியாருக்கு ஒன்று ஈவது ஈகை பிறவெல்லாம் குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்ற குறள் என்ன சொல்லியிருப்பாங்க, அதாவது வறுமையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை. ஒரு பயனை எதிர்பார்த்து கொடுக்கறதுக்கு பேரு ஈகையே கிடையாது. ஸோ அந்த குறளை கொடுத்துருக்க கருத்து தான் இங்கேயும் வருது. ஈகையால் இம்மையில் கைமாறும் மறுமையில் இன்பத்தையே பெறலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு உதவி பண்ணக்கூடாது. அதனை கடமையாக கருதி செய்க. உன்னை எதிர்பார்த்து உதவி செய்யாம அதை வந்து கடமையா, ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றது ஒரு கடமையாக கருதி செய்க என்பது கருத்து. ஐரை விட்டு வாரா ஆள் வாங்குபவர் என்பது பழமொழி. சோ ஐரை விட்டு வாரா ஆள் வாங்குபவர் அப்படின்ற பழமொழிக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பயன் நோக்கி செய்வது உதவியாகாது. சோ பயன் நோக்கி செய்வது உதவியாகாது அப்படின்ற தலைப்புக்கான பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐரை விட்டு வாரா ஆள் வாங்குபவர்.
அடுத்து 16வது பாடலை பாருங்க. நல்லதை உணர தீயவரால் முடியாது. ஒரு நல்லதை உணரணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் நல்லவங்களா இருந்தா தான் அந்த நல்லதை உணர முடியும். சோ நல்லதை வந்து தீயவரால உணர முடியாது அப்படின்றது தான் இந்த பாடலை சொல்ல வராங்க. பாடலை பாருங்க. நல்லார் நலத்தை உணரின் அவரினும் நல்லார் உணர்ப பிறர் உணரார் நல்ல மயிலாடு மாமலை வெற்ப மற்று என்றும் அயிலாலே போல்ப அயில் அயிலாலே போல்ப அயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல அயிலாலே போல்ப அயில் அப்படின்றதான் வந்து பழமொழி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இரும்பை எப்படி இரும்பால தான் அறுக்க முடியுமோ, ஒரு வைரத்தை எப்படி வைரத்தால தான் அறுக்க முடியுமோ, அது மாதிரி நல்லவர்களை நல்லவர்களோட நல்லத்தன்மையை உணரணும்னா அவங்கள விட நல்லவங்களால தான் அதை உணர முடியும். தீயவர்கள் வந்து ஒருபோதும் அதை உணர முடியாது. ஸோ அயிலாலே போல்ப அயில் அப்படின்னா என்னதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லதை உணர தீயவரால் முடியாது. அயிலாலே போல்ப அயில் அப்படின்னா நல்லதை உணர தீயவரால் முடியாது, நல்லதை உணர நல்லவர்களால மட்டும்தான் முடியும். வைரத்தை கொண்டு வைரத்தை அறுக்க வேண்டும் என்பது பழமொழி. அதுபோல நல்ல தன்மை இல்லாதவர் கண்ணுக்கு எப்பவுமே நல்ல செயல்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது. அந்த இதை உணரணும்னா அவங்களும் நல்லவராக தான் இருக்க முடியும். தீயவரால அதை உணரவே முடியாது. ஸோ நல்ல தன்மை இல்லாதவர் கண்ணுக்கு ஒரு நல்ல செயல் கூட தீயதாக தான் தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ நல்ல தன்மை உடையவராதன் சிறப்பு வந்து இந்த பாடல வலியுறுத்தப்பட்டிருக்கு. அயலாலே போல்ப அயல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லதை உணர தீயவரால் முடியாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பழமொழிக்கும் என்ன அந்த தலைப்பு தான் வந்து பொருள். அந்த தலைப்பை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பழமொழி எழுதிக்கோங்க. பாடலை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 17வது பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும். கரெக்ட் தான். ஒரு செயலை செய்யறவங்களுக்கு தான் அந்த செயலோட கஷ்டம் தெரியும். ஒரு அரங்கம் இருக்கு. அங்க வந்து வட்டாடல் அப்படின்ற ஒரு போர் செயல்முறை வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த போர்ல பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த வட்டாடல் அப்படின்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு செயல்முறை அப்படின்றது தெரியும். இதுவே நம்ம அந்த போர்ல ஈடுபடாம ஒதுங்கி நின்று பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அதை பாக்குறப்ப ஈஸியா தான் தெரியும். அதை எளிமையா தான் பேசுவாங்க. ஸோ செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும். அதன் நுட்பத்தை அறிந்தவருக்கே அதன் உண்மையான நிலைமைகள் தோன்றும். அதுபோல என்னதான் பக்கத்துல இருந்து நுட்பமான செயல்முறை சொன்னாலும் அந்த செயலை வந்து அவனுக்கு செய்ய தெரிஞ்சிருக்காது. அட்வைஸ் எவ்வளவு வேணா பண்ணலாம். ஆனா பண்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த செயல் வந்து எவ்வளவு கடினமானது, பண்றவனுக்கு தான் வலிக்கும் அப்படின்ற மாதிரி ஈடுபடும் செயலானது உடையதாக இருப்பதான அதன் தன்மையை அறியாதவன் அதனை செய்ய புகுந்தால் நான் செய்யறேன் பாரு அப்படின்ட்டு போய் செய்யறான்னு வச்சுக்கோங்க. அந்த செயல் வந்து முற்று பெறாது, அழிவடைதலும் உண்மையாகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னு சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம் அப்படின்றதான் வந்து இந்த பாடல கொடுத்துருக்க பொருள். உட்கருத்து. பாடலை பாருங்க. உளையிருந்து நுண்ணிய கூறி கருமம் புறையிருந்த வாரறியான் புக்கான் விழிதல் நிறையிருந்து மாண்ட அரங்கினுள் வட்டு கரையிருந்தாருக்கு எளிய போர். ஆமா, இந்த வரியிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரையிருந்தாருக்கு எளிய போர். ஒரு போர்ல போய் ஈடுபடுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. கரைனா அந்த ஓரத்துல நான் வெளியில நின்று வேடிக்கை பாக்குறவங்களுக்கு அந்த போர் வந்து எளிமையா ஈஸியா தான் இருக்கும். சோ அரங்கினுள் வட்டு கரையிருந்தாருக்கு எளிய போர் என்பது பழமொழி. செயலின் உண்மையான நிலையறியாமல் ஈடுபடுவது அழிவை தரும். அரங்கினுள் வட்டு கரையிருந்தாருக்கு எளிய போர் அப்படின்றதுதான் பழமொழி. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும். அடுத்த பாடல் பாருங்க. பகையை அறவே ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகையை அறவே ஒழிக்க வேண்டும். பாடலை பாருங்க. பொருந்தாதவரை பொருதட்ட கண்ணும் இருந்தமையராகி இறப்ப வெகுடல் விருந்தறிவி வீழ்தரும் வெற்ப அதுவே அறிந்தறிகால் நீர்படுக்குமாறு அப்படின்றதுதான் இந்த பாடல வர பழமொழி. அதாவது தன்னோட மனம் ஒத்து போகாத பகைஞரோட போரிட்டு போதும் அவங்களை வீழ்த்திட்டோம் அப்படின்ட்டு சாந்தியா அமைதியா இருந்துடக்கூடாது. அப்படி இருக்காதவர்களாக அவர்கள் இறந்து போக வேண்டும் அப்படின்ற அளவுக்கு அவர் அந்த பகைவர் மேல ரொம்ப சினத்தோட இருப்பாங்க மன்னர்கள். அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு பகைவர் இருந்தா அவங்களை வந்து வேரோட அழிச்சிடணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி விட்டோம்னா அந்த பகைவரை நம்மளை அழிக்க வந்துருவாங்க அப்படின்றத இந்த பாடல்ல நமக்கு சொல்லியிருக்க கருத்து. சோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தாளை விட்டு வைத்தால் பின்னர் அதன் அடி நின்று வளமற்ற பயிர் கிளைக்கும். இப்போ ஒரு உழவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு பயிரெல்லாம் வந்துட்டு அறுவடை பண்ணிட்டாங்க. அந்த தாளை மட்டும் விட்டு வைக்கிறாங்க. ஆனா அந்த தாள்ல இருந்து பல பயிர்கள், வளமற்ற பயிர்கள் வந்து வளரும். அது போல அப்போ என்ன பண்ணுவாங்க, உழவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை அழிச்சிருவாங்க. ஸோ அது போல பகைவரையும் வேரோட வந்து அழிச்சிடணும். அது வந்து ஒரு நாட்டு தலைவனோட பொறுப்பு. அரைகுறையாக விட்டு வச்சாங்கன்னா அது அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு தலைவனுக்கும் தான் ஆபத்தா வரும். ஸோ அறிந்தறிகால் நீர்படுக்குமாறு என்பது பழமொழி. ஒரு பகைன்னு இருந்தா அதை வந்து வேரோடு அழிக்கணும் அப்படின்ட்டு இந்த பாடல்ல வந்து உணர்த்துறாங்க. அடுத்து 19வது பாடல் பாருங்க. மூடர்களின் உறவு கூடவே கூடாது. அறிவாரை காட்டார் நரி அப்படின்றது என்ன சொல்றாங்க. இந்த பழமொழி தான் இந்த பாடல வருது. இந்த பழமொழிக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூடர்களின் பழக்கம் கூடவே கூடாது. பாடலை பாருங்க. தெரிவுடையோரோடு தெரிந்துணர்ந்து நின்றார் பாரியார் இடைப்புகார் பண்பறிவார் மன்ற விரியா இமிழ்திரை வீங்கு நீர் சேர்ப்ப அறிவாரை காட்டார் நரி அப்படின்னா மூடர்களின் பழக்கம் கூடவே கூடாது. அறிவுடையவங்க வந்து அறிவுடையோரோட தான் கலந்து பழகணும். பயன்பட்டு அறிவற்றோர் கூடத்துல சேரவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 20வது பாடல் பாருங்க. ஈகையே செல்வத்திற்கு அழகு. கொடுத்தல் தான் செல்வத்திற்கு. செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. ஈகைன்னா என்னது, கொடுக்கறதுதான் வந்து செல்வத்திற்கு அழகு அப்படின்றதான் 20வது பாடலுக்கான தலைப்பு. பாடலை பாருங்க. முழவொழி முன்னீர் முழுதுணன் ஆண்டார் விளவூர் கூந்தே போல் வீழ்ந்தவிழ்தல் கண்டும் இளவொன்றொரு பொருள் ஈயாதான் செல்வம் அழகொடு கண்ணின் இழவு அப்படின்றதுதான் வந்து பழமொழி. அழகொடு கண்ணின் இழவு. அவள் அழகும் வடிவும் அவள் கண்ணிழந்த ஒரு காரணத்தால் தம் பெருமையை
பெருமையற்று போவது போல அவன் செல்வமும் அவனது ஈயா தன்மையால் பயனற்ற செல்வமாகும். அதாவது ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, ஆனா அவளுக்கு கண்ணு தெரியல. ஸோ அவளோட அழகும் அவளோட பெருமையும் அவளுக்கு கண் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தால பெருமையற்று வீணாக போறது போல ஒருத்தன் எவ்வளவு செல்வம் சேர்த்து வச்சிருந்தாலும் அவன் சேர்த்து வைக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. சேர்த்து வைக்கிறதே வந்து பிறருக்கு கொடுக்கறதுக்காக தான் இருக்கணும். அவனோட ஈயா தன்மை, அதாவது கொடுக்காத தன்மையால பயனற்ற செல்வமா போகும். ஸோ அழகோடு கண்ணின் இழவு அப்படின்னா ஈகையே செல்வத்திற்கு அழகு. அழகோடு கண்ணின் இழவு ஈகையே செல்வத்திற்கு அழகு. கொடுக்காததுனால அவனோட செல்வம் வந்து பயனற்று போகும் அப்படின்றது தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பாடல் பாருங்க. அடுத்த பாடலுக்கான தலைப்பு உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார். ஸோ இந்த பாடல் என்னன்னு பார்த்துடலாம். பாடலை பாருங்க. இனரோங்கி வந்தாரை எண்ணுற்ற கண்ணும் உணர்பவர் அஃதே உணர்வாருக்கு அணிமலை நாட அலராடி கண்ணும் மணிமணியாகி விடும். ஸோ அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும் அப்படின்றதான் இந்த பாடல்ல வர்ற பழமொழி. அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும். வறுமை முதலியவற்றால் தாழ்ச்சியடைந்த காலத்திலையும் குடிப்பிறப்பின் உயர்வு ஒருவரை விட்டு என்றும் மாறாது. சான்றோர் அவரை மதித்து போற்றுவர். அதாவது ஒருத்தர் வந்து நல்லா வாழ்ந்துட்டாங்க, ஆனா வறுமை நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் திரும்ப வறுமையால வந்து தாழ்ச்சி அடைஞ்சாலும் தாழ்ச்சி அடைந்த காலத்துல கூட குடிப்பிறப்பு, அவங்களோட குடியின் பிறப்பு வந்து ஒருத்தர் வந்து உயர்வானவராக தான் வச்சிருக்கும். அவருடைய உயர்வு வந்து என்னைக்குமே வந்து அவரை விட்டு போகாது. ஸோ குடிப்பிறப்பின் உயர்வு ஒருவரை விட்டு என்றும் மாறாது. சான்றோர்கள் வந்து அவங்கள மதித்து எப்பவுமே போட்டுருவாங்க. ஸோ அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த பாடல வர பழமொழி. ஸோ ஒரு நெல்மணி இருக்கு, அந்த நெல்மணி வந்து எவ்வளவுதான் வந்து சேத்துல இருந்தாலுமே அதை உண்பவர்கள் வந்து அதை மணியா நினைச்சுதான் சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஒரு உயர்குடியில பிறந்த ஒருத்தர் வந்துட்டு எவ்வளவுதான் வந்து தாழ்ச்சி நிலை வந்தாலுமே அவங்களை வந்து அறிவுடையவர்கள் வந்து உயர்வாக தான் நினைப்பாங்க, உயர்வாக தான் எண்ணுவார்கள். ஸோ எந்த விதமான தாழ்ச்சிகள் வந்த காலத்திலும் அறிவுடையவர் வந்து உயர்வாகவே எண்ணி அவர்களை மதிப்பார்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? உயர்ந்தவரை உயர்ந்தவர் ஆவார், அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும் அப்படின்னா வரை உயர்ந்தவர் அறிவார், அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும் அப்படின்ற பழமொழிக்கான பொருள் வந்து உயர்ந்தோரை அறிவர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து 22வது பாடல் பாருங்க. உறவாடும் பகைவரை ஒதுக்கிவிட வேண்டும். பகைவர், அதாவது பகைவரை வந்து உறவாடி கெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உறவாடும் பகைவரை வந்து அந்த மாதிரி உறவாடுற பகைவர்களை வந்து நம்ம அறிஞ்சு அவங்களை ஒதுக்கிடணும் அப்படின்றதான் இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. பாடலை பாருங்க. வெள்ளம் பகையெனினும் வேறிடத்தார் செய்வதின் கள்ளம் உடைத்தாகி சார்ந்த களினுக்கு புல்லொளி பொய்கை புனலூர் அதன்றோ அள்ளில்ல துண்ட தனிசு அப்படின்றதுதான் பழமொழி. ஒரு பகைவர் இருக்காரு, அவர் பெரிய வெள்ளம் போன்ற பெரிய படையை வச்சிருக்காரு. ஆனா அப்படி படையை வச்சிருந்தாலுமே அவர் நம்மளோட இல்லாம வேற இடத்துல இருந்தாருன்னா அவரால் நமக்கு எந்த தீங்கும் நடக்காது. ஆனா ஒருத்தர் வந்துட்டு உள்ளத்திலே வந்து கள்ளமுடையவராக நம்மோட நெருங்கி பழகி போலி நட்புடையவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம வீட்டுக்குள்ளே கடன்பட்டது போல ரொம்ப வேதனையை தர ஒரு செயலா இருக்கும். ஸோ அள்ளில்ல துண்டதனிசு அப்படின்னா உட்பகையின் பெருங்கேடு கூறி அதனை ஒருத்து நடத்தும் நெறி வற்புறுத்தப்பட்டிருக்கு. இந்த பாடல்ல என்ன வற்புறுத்தப்பட்டிருக்குன்னா உட்பகைனா நம்மளோட நண்பரா இருந்து நம்மளை வந்து கெடுக்கணும்னு நினைக்கிற பகைவர்கள், அதைதான் வந்து உட்பகைன்னு சொல்றாங்க. அந்த உட்பகையோட பெருங்கேடு, அதனுடைய கேடை வந்து இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. ஸோ தனிசுன்னா கடன், அள்ளில்ல துண்டதனிசு அப்படின்றதுதான் இந்த பாடல வந்திருக்க பழமொழி. அள்ளில்ல துண்டதனிசு அப்படின்னா உட்பகையோட பெருங்கேட குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னா உறவாடும் பகைவரை ஒதுக்கி விட வேண்டும் அப்படின்றத இந்த பாடலோட மெயின் கருத்து. அடுத்து 23வது பாடலை பாருங்க. தர்மம் செய்ய பாவம் போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தர்மம் செய்ய செய்ய நம்மளுடைய பாவம் வந்து நம்மளை விட்டு நீங்கிட்டே வரும் அப்படின்றது தான் இந்த பாடலுக்கான பொருள். இந்த பாடலை பார்க்கலாம். அறஞ்செய்பவர்க்கும் அறிவு வழி நோக்கி திறந்தெறிந்து செய்த கால் செல்வொழி நன்றாம் புறஞ்செய்ய செல்வம் பெருகும் அறஞ்செய்ய அள்ளவை நீங்கிவிடும். ஸோ இதுல அறஞ்செய்ய அள்ளவை நீங்கிவிடும் அப்படின்றதுதான் வந்து பழமொழி. ஸோ நம்மளோட வறுமை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அறவழியில செல்வத்தை தேடணும், அறவழியில செல்வத்தை தேடி அதை சேர்க்கணும். அப்படி சேர்க்க வறுமை நீங்கும். அது போல தர்மம் செய்ய செய்ய பாவம் நீங்கும் அப்படின்றதுதான் இந்த பாடலுக்கான கருத்து. ஸோ தர்மம் செய்ய செய்ய பாவம் போகும். இதுல வர பழமொழி என்னன்னா அறஞ்செய்ய அள்ளவை நீங்கிவிடும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இதுல வர பழமொழி. அறம் செய்பவரும் தகுதி உடையவருக்கே அதனை செய்வதனால் தான் அறத்தின் பயனை உண்மையாக அடைவார்கள். அறம் செய்பவரும் தகுதி உடையவருக்கு தான் அதை செய்யணும். அப்படி செய்யறப்பதான் அறத்தினால கிடைக்கிற பயனை வந்து அடைய முடியும். அறம் செய்ய அள்ளவை நீங்கிவிடும் என்பது பழமொழி, அறம் செய்ய பாவம் நீங்கும் என்பது கருத்து. அடுத்து 24வது பாடலை பாருங்க. அவன் மயக்கம் தெளியவில்லை அப்படின்றதான் வந்து இந்த பாடலுக்கான தலைப்பு. பாடலை பாருங்க. தொடித்தோள் மடவார் மருமந்த நாகம் மடுத்து அவர் மார்பில் மகிழ்நன் மடுப்ப நெறியல்ல சொல்லல் நீ பான அரித்துயில் யாருக்கும் எழுப்பல் அரிது அப்படின்றதான் வந்து இந்த பாடல வந்திருக்க பழமொழி. கேள்விப்பட்டிருப்போம், தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்றது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாடல்ல வந்து உட்கருத்து சொல்லியிருக்காங்க. அவன் மயக்கம் தெளியவில்லை, அதாவது பொய் தூக்கம் தூங்குபவரை எழுப்பி விடுதல் வந்து ஒரு அரிய செயல் என்பது எவருக்குமே முடியாத ஒரு செயல். ஸோ தொடித்தோள் மடவார் மருமந்த நாகம் மடுத்து அவர் மார்பில் மகிழ்நன் மடுப்ப தலைவன்
வந்து தலைவியை ஏமாற்றி இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கிற மாதிரி அவருக்காக தூது போற பாணன் கிட்ட தலைவி சொல்றா. என்ன சொல்றான்னா, சமரசம் பேச வந்த பாணனிடம் தலைவனின் பரத்தையர் மோகம். ஸோ இங்க அந்த பரத்தையர்ன்றது ஒரு பெண்ணை குறிக்குது. மோகம் இன்னும் தெளியவில்லை என்று கூறி தலைவி வந்து மறுத்து சொல்றா. அரித்துயில் அப்படின்னா யோக நித்திரை. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொய்த்துயில், பொய்யான ஒரு நித்திரையை குறிக்கிறதுக்காக அரித்துயில் இங்க குறிக்கப்பட்டிருக்கு. அரித்துயில் யாருக்கும் எழுப்பல் அரிது. தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்புறது அரிது. ஸோ அவன் மயக்கம் தெளியவில்லை, தன்னை மறந்து இன்னொரு பெண்ணோட இருக்கான், ஸோ அவனை ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு தலைவி மறுத்து பாணனிடம் சமரசம் பேச வந்த பாணனிடம் சொல்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் மயக்கம் தெளியவில்லை அப்படின்னா பொய் தூக்கம் தூங்குபவரை எழுப்பி விடுதல். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரித்துயில் யாருக்கும் எழுப்பல் அரிது. ஸோ அடுத்து 25வது பழமொழி நான் ஒரு பாடலை பாருங்க. இதான் வந்து இந்த வீடியோட லாஸ்ட் பாடல். அறிந்து செய்யும் அறியாமை செயல். அறிந்து இது என்ன பாடல் அப்படின்னு பாருங்க. முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டறிதும் சொல்லின் நெறிமர் பூந்தலை நீடு நீர் சேர்ப்ப அரிமடமும் சான்றோர்க்கு அணி. ஸோ அரிமடமும் சான்றோர்க்கு அணி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த லைனை. ஸோ அரிமடமும் சான்றோர்க்கு அணி அப்படின்றத இந்த பாடலில் வர பழமொழி. பிள்ளை கொடிக்காக தன்னுடைய தேரையே வந்து பாரி மன்னன் கொடுத்துருப்பான். அதே மாதிரி வந்துட்டு மயிலுக்கு வந்து தன்னுடைய போர்வையை வந்து பேகன் அப்படின்ற மன்னன் கொடுத்துருப்பான். இதெல்லாம் நம்ம வந்து செவி வழியாக கேட்ட செய்திகள் தான். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து அறிஞ்சே செய்கிற ஒரு அறியாமை செயல். இது வந்து தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஆனால் ஒரு அவங்களுடைய இரக்க குணத்தை குறிக்குது. அறிந்தே செய்யும் அறியாமை செயல் கூட அவங்களுக்கு சிறப்பை தான் ஏற்படுத்தி தருது. ஸோ பாரியும் பேகனும் வந்து இங்கே வந்து சிறப்பாக தான் பெறுறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அரிமடமும் சான்றோருக்கு அணி. மடமை செயலும், அதாவது அறிந்தே செய்யும் மடமை செயல் கூட சான்றோருக்கு சிறப்பையே தரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. பாரியும் பேகனும் முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் அளித்தனர் என்று புலவர்கள் போற்றுவர். அது கொடுத்தற்கு உரியன அஞ்சென தெரிந்தும் அது கொடுக்கறதுக்கு உரிய பொருட்கள் கிடையாது. மயிலுக்கு போர்வை தேவையா கிடையாது. அதே மாதிரி முல்லை கொடிக்கு வந்து தேர் தேவையா கிடையாது. தெரிஞ்சே வந்து தெரியாத போல அவர்கள் கொடுத்தலால் அவர்கள் சிறப்படைந்தனர் அப்படின்ட்டு புலவர்களால் பெருமைப்படுத்தப்படுறாங்க. ஸோ அரிமடமும் சான்றோருக்கு அணி என்பது பழமொழி. அறிந்தே செய்தாலும் மடமை செயல் கூட சான்றோருக்கு சிறப்பை பெற்று தரும் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த வீடியோல பழமொழி 400ல இருக்க முதல் 25 பழமொழி 400 பாடல்களை ஃபுல்லா பார்த்துட்டோம். பழமொழியையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாடலையும் நோட் பண்ணி அதுக்கான பொருளையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. குரூப் 2க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து இந்த பழமொழி 400 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்ப்போம். டாடா பை.